வணக்கம். இது வீரப்பையனார் திருக்கோவில் உள்ள கருவறைக்குள்ளே இருக்க சாமி. நேற்று கொடியேற்றம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. இது சாமி வீரப்ப ஐயனார். தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள எல்லாம் ஊருக்குள்ள பதினாறு சாமி வர்றது அப்போ பார்த்தா இங்கே உள்ள போயிட்டு தை மாசி பங்குனி சித்திரை மறந்தளிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நந்திய பெருமாள் சாமி வர்றதுக்கு முன்னாடி எடுத்தது சாமி ஊர்வலம் போய் இங்கே நிப்பாட்டி தான் கொடி ஏற்றுவாங்க அப்படின்றது. ஆனை மேலே தான் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் கொடி ஏற்றுவாங்களாம். போன வருஷம் கூட அப்படி தான் பண்ணாங்களாம். ஆனை தான் கொடி ஏற்றுமாம். இந்த வீரப்பையனார் திருக்கோவிலில் கொடி மரத்தில் கொடி ஏற்றுறது ஆனை தான் கொடி ஏற்றுவாங்க. இந்த வருஷம் என்னமோ அந்த நிகழ்வு நடத்தலை. இவங்களே ஆச்சாரியார்களே கையில் கொடி ஏற்றுனாங்க. உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மரத்துகளை பார்த்திங்கன்னா தை மாதம் மரம் தழுக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே கண்ணு குழுன்னு பூரா பச்சையாகவே இலை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அன்றைக்கி வீரவண்டியில் அந்த ஆலமரம் அரச மரம் விழுது பார்த்திங்கன்னா அது ஒரு கலர் சிவப்பாக அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி பிறந்தா குழந்தை என்ன கலரில் இருக்கும் அந்த மாதிரி பாருங்கள். அந்த கிளைகள்லாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் முருகன் பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. பன்னீர் விழிகளிலே 12 விழியால் என்னை ஒரு விழியால் பார்த்தால் போதும் இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி, சாமி வந்த அன்றைக்கி இந்த பாட்டை கேட்டு வீடியோ எடுப்போம்னு இந்த வீடியோ எடுத்து பாட்டவங்க கூட நன்றி, வணக்கம்.